அமெரிக்க வெனிசுவேலா இடையிலான பதட்டத்தை கடுமையாக்குகின்ற ஒரு புதிய சம்பவம் ஒன்று அதிகாரபூர்வமாக வெளிச்சத்துக்கு வந்துள்ளது. வெனிசுவேலா கடற்கரைக்கு அருகே பயணம் செய்த ஒரு எண்ணெய் கப்பலை அமெரிக்க கடலோர பாதுகாப்பு படை கைப்பற்றியதை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நேரடியாக உறுதி செய்துள்ளார். வெனிசுவேலா மற்றும் அமெரிக்கா பல தசாப்தங்களாக அரசியல் முரண்பாட்டில் உள்ளன. குறிப்பாக ஹியூகோ சாவேஸ் காலத்தில் இருந்து வெனிசுவேலா அமெரிக்க ஆதிக்கத்துக்கு எதிரான நிலைப்பாட்டில் இருந்தது. ஷாவேஸினுடைய மரணத்துக்கு பிறகு பதவியேற்ற மதுரோவும் அதே நிலைப்பாட்டில் இருந்துள்ளார். அமெரிக்காவினுடைய பொருளாதார மற்றும் அரசியல் கட்டுப்பாட்டுக்கு தொடர்ந்து எதிர்ப்பை அவர் வெளிப்படுத்தி வந்துள்ளார். வெனிசுவேலா உலகின் முக்கியமான எண்ணெய் உற்பத்தியாளர். அதன் பொருளாதாரத்தின் 90% மேல் பெட்ரோலிய ஏற்றுமதியில் அது சார்ந்துள்ளது. அமெரிக்காவின் இந்த எண்ணெய் கப்பல் கைப்பற்றுதல் என்ற நடவடிக்கை வெறும் பாதுகாப்பு சோதனை அல்ல. இது வெனிசுவேலாவின் மிகப்பெரிய வருமான ஆதாரமான எண்ணெய் துறையில் ஒரு நேரடி அழுத்தத்தை ஏற்படுத்துகிற ஒரு விடயம். இது பற்றி அலசுகிறது இந்த தொகுப்பு. எண்ணெய் கப்பல் கைப்பற்றல் என்ன நடந்தது? அமெரிக்க கடலோர பாதுகாப்பு படை சர்வதேச நீர் எல்லைக்கு அருகே சென்றிருந்த வெனிசுவேலாவைச் சேர்ந்த எண்ணெய் கப்பலை தடுத்து நிறுத்தியது. தீவிர சோதனைகளுக்கு பிறகு அந்த கப்பலை அமெரிக்காவின் கட்டுப்பாட்டில் எடுத்துள்ளதாக அதிகாரபூர்வ அறிக்கை ஒன்று வெளியாகியுள்ளது. அதிபர் ட்ரம்பினுடைய நிர்வாகம் எடுத்த இந்த நடவடிக்கை தேசிய பாதுகாப்பு உத்தரவின் ஒரு பகுதியாகும் என அமெரிக்கா கூறுகிறது. வெனிசுவேலா அரசினுடைய கடும் குற்றச்சாட்டு இவ்வாறுள்ளது. இந்த சம்பவத்துக்கு பிறகு வெனிசுவேலா அரசு தீவிர எதிர்ப்பை வெளிப்படுத்தியுள்ளது. அரசு தரப்பில் வெளியிடப்பட்ட முதல் அதிகாரபூர்வ அறிக்கையில் இந்த நடவடிக்கை சர்வதேச சட்ட மீறல், எங்கள் இயற்கை வளத்தை அமெரிக்கா கைப்பற்றியதாக ஒரு குற்றச்சாட்டையும் முன்வைத்துள்ளது. மேலும் மிக முக்கியமாக அதிபர் மதுரோ மீது அழுத்தம் கொடுக்க அமெரிக்கா திட்டமிடுகிறது என்ற ஒரு குற்றச்சாட்டும் அதில் கூறப்பட்டுள்ளது. வெனிசுவேலா அரசு இதை நேரடியான அரசியல் தலையீடு என மேலும் விவரித்துள்ளது. இந்த நிகழ்வு மூலம் வெனிசுவேலா நாட்டில் அமெரிக்கா இறுதியாக அந்த நாட்டினுடைய ஜனாதிபதியை தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருகின்ற ஒரு முயற்சியாக கூட இது இருக்கலாம் என கருதப்படுகிறது. இந்த நடவடிக்கையை அமெரிக்கா ஏன் மேற்கொண்டது? வெனிசுவேலா உலகின் மிகப்பெரிய எண்ணெய் களஞ்சியங்களை கொண்ட நாடுகளில் ஒன்று. அங்கு நீண்ட நாள் அரசியல் மற்றும் பொருளாதார நெருக்கடிகள் நிலவி வருகின்றன. இந்த நிலையில் அமெரிக்காவினுடைய இந்த நடவடிக்கை மதுரோ அரசின் மீது, அதாவது வெனிசுவேலாவின் மீது ஒரு புதிய அழுத்தத்தை உருவாக்கியிருக்கிறது. எண்ணெய் சந்தையில் ஒரு குறுகிய கால அதிர்வுகளை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் உள்ளன. மேலும் இரண்டு நாடுகளுக்கிடையில் ஏற்கனவே இருந்த அந்த பதட்டத்தையும் அதிகரித்திருக்கிறது. அமெரிக்காவினுடைய முந்தைய அரசுகளும் வெனிசுவேலாவின் உள்நாட்டு அரசியலில் கருத்து தெரிவித்திருந்தாலும் கப்பலை நேரடியாக கைப்பற்றுவது ஒரு மிகுந்த கவனத்தை ஈர்த்து வருகிறது. இதற்கான சர்வதேச எதிர்வினைகள் இன்னும் பெரிதாக வெளிப்படவில்லை. சர்வதேச சமூகமும் இந்த நடவடிக்கையை ஒரு நெருக்கடியான சூழலாக கருதி கவனித்து வருகிறது. ஐக்கிய நாடுகள் சபை மற்றும் பல பிராந்திய அமைப்புகள் நிலைமை சம்பந்தப்பட்ட மேலதிக தகவல்களை தேடி வருகின்றன. சில பொருளாதார நிபுணர்கள் பெட்ரோலிய சந்தையில் இது குறுகிய கால அதிர்வை ஏற்படுத்தும் என கருதுவதோடு, மேலும் அமெரிக்கா வெனிசுவேலா இடையிலான வர்த்தக நடவடிக்கைகள் மீண்டும் ஒரு விவாத பொருளாக மாறி இருக்கின்றன என்ற கருத்தையும் பதிவு செய்திருக்கிறார்கள். இதனுடைய விளைவாக ரஷ்யா வெனிசுவேலாவுக்கு மேலும் ஒரு ராஜதந்திர ஆதரவை வழங்கலாம். சீனா பொருளாதார ஒப்பந்தங்களை விரைவுபடுத்தக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். இது லத்தீன் அமெரிக்காவில் பெரிய சக்திகளின் போட்டியை உருவாக்கும் அதிக வாய்ப்புகளும் தற்பொழுது உருவாகியுள்ளது. இது உலகளவில் மேலும் ஒரு விரிவான அரசியல் சமநிலையை
பாதிக்கக்கூடிய ஒரு செயலாக அமையும் என கருதப்படுகிறது. ஒரு எண்ணெய் கப்பலை கைப்பற்றிய அமெரிக்காவினுடைய இந்த நடவடிக்கை வெனிசுவேலா அரசியல் சூழ்நிலையை மீண்டும் சர்வதேச கவனத்தின் மையமாக கொண்டு வந்துள்ளது. அந்த நாட்டினுடைய அதிபர் மீது அமெரிக்கா பிரயோகித்த இந்த மறைமுக அழுத்தத்தின் விளைவாக இரண்டு நாடுகளுக்கிடையிலான இந்த புதிய நெருக்கடி எந்த திசையில் நகரும் என்பதை கவனிக்க உலக நாடுகள் காத்திருப்பதாகவே தோன்றுகின்றது. இது மீண்டும் ஒரு வர்த்தக போராக மாறுமா என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். அது ரஷ்யா சீனாவினுடைய அடுத்த கட்ட நகர்வை பொறுத்தே அமையும். மேலும் அமெரிக்கா இந்த கப்பலை விடுவிக்க பேச்சுவார்த்தையை ஆரம்பிக்கலாம். இந்த பேச்சுவார்த்தையினுடைய விளைவாக அமெரிக்கா மீண்டும் ஒரு வர்த்தக மேலாண்மையை வெனிசுவேலாவின் மீது காண்பிக்க முயற்சிக்கும். பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த கப்பல் விடுவிக்கப்படுமா? அதன் பின்னணியில் வெனிசுவேலாவின் மீது அமெரிக்கா பிரயோகிக்கின்ற அழுத்தம் என்ன என்பது வரும் நாட்களில் தெரிய வரும். மீண்டும் ஒரு செய்தியும் அதனுடைய பின்னணியும் பற்றி அலசுவோம். அதுவரை